நான் திரு நாராயணன் திருப்பதிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு நாராயணன் திருப்பதி, உங்களுக்கு நினைவு இருக்கா? மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ரிசல்ட்லாம் வரும்போது நீங்க அரங்கத்துல இருந்தீங்க. நீங்க எழுதி கூட கொடுக்குறேன், நீங்க 450 சீட்டை பாஜக தொடும் அப்படின்னு. நோவேர் நியர். நீங்க சவால் விட்டீங்க. புரிஞ்சுக்கணும் எல்லாம். ஐயோ, நேற்றெல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டிங் மிஷினை பிரச்சனை பண்ணிட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க, ஊடகங்கள்லாம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் நடந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு? இப்ப யாராவது ஒருத்தர் இந்த இவிஎம்ல ப்ராப்ளம்னு சொல்லுவாங்களா? எதிர்கட்சிகள் யாராவது இவிஎம்ல பிரச்சனைன்னு சொல்லுவாங்களா? தொடர்ந்து இதை சொல்லிக் கொண்டிருந்தாரு. இது ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு. ஆனா சார், அது எலெக்ஷன் கமிஷன் தான டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டோம் சார். நீங்க பாஜக உங்க பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணுங்க சார். எங்க பொசிஷனை, எங்களுடைய இவிஎம் பிரச்சனையில நாங்க தானே எலெக்ஷன் கமிஷன் இயக்கிறதா சொன்னாங்க. அது சரி. இப்ப நாங்க எலெக்ஷன் கமிஷன் நாங்களே இயக்கி நாங்களே எங்களுடைய வாக்குகளை குறைச்சிருக்குமா? கிடையாது. இப்ப ஒரு 50 சீட்டு குறைஞ்சிருக்குது. 300 சீட்டுக்கு மேல நாங்க உறுதியா வரப்போறோம். ஒரு 30-40 சீட்டு கடந்த முறையை விட ஒரு 30 அல்லது 40 இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி குறைவாக போகிறது. இவ்வளவுதான் விஷயம். நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். சும்மா ஒரு மாயை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க காலையில இருந்து. ஏதோ ஆட்சி மாற்றம் நடப்பது போன்ற அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. 300 இடங்களுக்கு ஆட்சி அமைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க இல்ல, புதுசா சேர்ந்தவங்களுடைய எண்ணிக்கையும் இதுல அடக்கம். நிதிஷ்குமார் உங்களோட தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அவருடைய பேரே பல்டு குமார். சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு ஏதாவது என்னெல்லாம் சண்டமாரதம் செஞ்சாரு, இந்த முறை செஞ்சிருக்காருன்னு தெரியும். அவங்க எல்லாம் they will be flock together அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல ஹரி, நான் என்ன சொல்றேன், இதே கேள்வியே அப்புறம் நம்ம திமுக கிட்ட கேட்க வேண்டியதுதான். இதே கேள்வியே அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள்கிட்ட கேட்க வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு பேச்சு. நாங்க ஒரு கூட்டணியா நின்று ஜெயிச்சிருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். சும்மா அதை போயிட்டு அவங்க இருப்பாங்களான்னு கேட்கறது அத பிறகு பார்த்துப்போம். அவங்க வெளியே போனா வேற யாரும் உள்ள வருவாங்க. அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லலாம். அது வேற என்ன பதில் சொல்ல முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.